கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1189 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119 165 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்து கற்றுக்கொண்டு அதை கடைப்பிடிக்கிறவர்கள், கற்பனைகளை கற்றுக்கொண்டு கை கொள்ளுகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி வருகிறவர்கள் எல்லாருக்கும் வேதம் சொல்லுகிறது மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவர் போதித்த காரியங்களில் ஒன்று, அவருடைய வார்த்தைகளில் ஒன்று, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் தருகிற பிரகாரமாக நான் சமாதானத்தை தரவில்லை. என்னுடைய சமாதானம். நீங்கள் உலகத்திலே சமாதானமாய் வாழ வேண்டுமா? சமாதானமாய் தொழில் செய்ய வேண்டுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை நேசியுங்கள். அப்படி நீங்கள் நேசிக்கிற பொழுது உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்தில் இடறல் ஒரு காலம் வராது. உங்கள் வாழ்க்கையில் இடறல் ஒரு காலம் வராது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நேசிக்கிற பிள்ளைகள் இடறலின்றி வாழ்வார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் இடறலோடு, துன்பங்களோடு, வேதனைகளோடு, வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நீர் ஒரு விடுதலை தரும்படியாய், விடுதலையை கொடுக்கும்படியாய் ஆண்டவருடைய கரங்களிலே அவர்களை கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. எந்தெந்த துன்பங்கள் மக்களை வாட்டிக் கொண்டிருக்கிறதோ அவற்றிலிருந்து விடுதலை தரும்படியாக ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு என்பதை உலகம் முழுவதும் இன்னும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத மிக மிக சொற்பமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்முடைய வேதத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்பதை அவர்கள் கண்டுகொள்ளட்டும். தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.